வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன திடீர்னு வந்திருக்க? பெரிய விஷயம், வரவே மாட்டேன், பிஸியா இருப்ப எப்பவுமே. அதுவா ஆண்டி, இன்னைக்கு எனக்கு லீவ் ஆண்டி. அதான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு உங்களை பார்க்கணும்னு வந்துட்டேன் ஆண்டி. ஓ அப்படியா? சரி, என்ன விஷயம்? அதுவா ஆண்டி, நீங்க நிறைய புக்கு படிக்கிறீங்கன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஆண்டி. நானும் பார்த்துருக்கேன் நீங்க நிறைய புக்கு படிப்பீங்கன்ட்டு. எனக்கு ஒரே ஒரு புக்கு வேணும், அதுல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆண்டி. அப்படி ஒரு புக்கு இருந்தா எனக்கு தரீங்களா? ஓ தாராளமா தரனே. என்கிட்ட ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு படிச்சா எல்லாமே தெரியும். எல்லாமே மீன்ஸ் உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்றதுல வரைக்கும் இனிமே என்ன நடக்கும்ன்றது தெரியும். அந்த புக்கு படிச்சா நீ பெரிய புத்திசாலியா மாறிடும், தெரியுமா? ஓ அப்படியா ஆண்டி? சூப்பர் ஆண்டி. கண்டிப்பா எனக்கு அந்த புக்கை நீங்க தரணும். நிச்சயமா நான் தரேன். ஓகேவா? இந்த புக்கு தான் மக. இந்த புக்கு நீ படிச்சனா பெரிய புத்திசாலியா மாறிடலாம். உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்ன ஆண்டி பைபிள் தந்திருக்கீங்க? பைபிள் தந்திருக்கனா? இந்த பைபிள்ல இல்லாத விஷயமே இல்லை, தெரியுமா? இன்னைக்கு ஆமா, நீ வேணா சர்ச் பண்ணி பாரு. இந்த உலகத்துல பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது உலகத்துல சாதனை செஞ்சவங்க நிறைய பேரு இந்த வேதத்தை வாசிச்சுதான் புத்திசாலியா பெரிய விஞ்ஞானியா மாறினாங்க. ஃபர்ஸ்ட் நிலால என்ன புக் படிச்சாங்க தெரியுமா? என்ன புக் ஆண்டி? பைபிள் தான் படிச்சாங்க. முதல் பைபிள் தான் படிச்சாங்க. அதனால பைபிள் விசேஷமான புக்கு. அதுவும் இல்லாம நம்மை உண்டாக்குன தேவன் நம்ம எப்படி சிருஷ்டித்தார், எப்படி நம்ம இந்த பூமியை உண்டாக்குனாரு, நம்மளை எப்படி உண்டாக்குனாரு, மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படி வந்ததுன்னு இதை படிக்கும் போது உனக்கு சயின்ஸ் தெரியும். இதை படிக்கும் போது நீ சோசியல் சயின்ஸ் கத்துக்கலாம். இது படிக்கும் போது நீ மேக்ஸ் கத்துக்கலாம். இது படிக்கும் பொழுது உனக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ், நல்ல தமிழ் நாலேஜ் வரும். ஸோ இதுல இல்லாத நாலேஜ் எதுவுமே இல்லை. இன்னொன்னு, உன்னை உண்டாக்குன தேவன் உன்கிட்ட பேசுறதுக்காக உனக்கு எழுதின லெட்டர் தான் இந்த பைபிள். இந்த பைபிளை நேசிச்சு படிச்சவங்க ஒருத்தவங்க கூட இதுவரைக்கும் முட்டாளா போனதா சரித்திரமே இல்லை. உலகத்துல இன்ஜினியரா மாறுறதுக்கும் டாக்டரா மாறுறதுக்கும் படிக்க நிறைய புக் இருக்கு. ஆனா நீ புத்திசாலியா மாற, கர்த்தருக்கு பயந்தவனா, மற்றவனுக்கு பிரயோஜனவனா மாற இந்த ஒரே ஒரு புக்கு தான் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த புக்கு தான். இந்த புக்கை நீ படிக்கும் போது பெரிய புத்திசாலியா மாறிடலாம். அப்படியா ஆண்டி? இந்த புக்கை நான் டெய்லியும் படிக்கிறேன் ஆண்டி. எப்படி ஆண்டி இந்த பைபிளை படிக்கிறது?